உலகத்தில் நான் அதிகமாக நேசித்தது 2 பேர். ஒருத்தன் சத்ரு, அவனை கொன்னுட்டாங்க. அடுத்தது ஸ்ருதி. இப்போ அவளை கொல்ல போறேன். நல்லா இருக்குமா வளையல் அக்கா இயரிங்ஸ். வாவ், ரொம்ப நல்லா So இருக்கு. cute. Uncle, water. தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் சின்ன கிராமம் எங்களோடது. சரியாக மழை பெய்யலன்னா வறுமை, பசி, பட்டினின்னு தலைவெறிச்சாடும். இருக்கிறவன் இல்லாதவனை கொத்தடிமையாக நடத்துறது, போலீஸ்காரங்களோட அத்துமீறல், அரசியல்வாதிகளோட அராஜகம், ஏழை பெண்களோட கற்பழிப்பு, தட்டி கேட்டவனை வெட்டி போடுறது, இதையெல்லாம் தாங்க முடியாத சில இளைஞர்கள் கூட்டம் ஆந்திரா காட்டுக்கு போய் நக்சலைட்டாக மாறிடுவாங்க. அப்படி போனது தான்
எங்களோட கூட்டம். సింధూరం రక్తచందనం బంధూకం పులి చంపిన లేడి నెత్తురు ఎగరేసిన ఎర్ర జెండా రాబందుల రెక్కల చప్పుడు అరణ్యమున అరీంద్ర గర్జన ఎర్ర కాంతుల ఐరోదయం రెక్క విప్పిన విప్లవం దొంగ లంజ కొడుకులసలే మసలే ఈ ధూర్తలోకంలో నిలబడ జాలక తల వంచుకు వెళ్ళిపోకు నేస్తం అరచేతి నడ్డు పెట్టి సూర్యకాంతి నాపలేరు. ఏ యుద్ధం ఎందుకు జరిగేదో, ఏ రాజ్యం ఎన్నాళ్ళుందో తారీఖులు దస్తావేజులు ఇవి కావోయ్ చరిత్రకర్థం. అలజడి మన ఊపిరి, తిరుగుబాటే మన విప్లవం. విప్లవం విప్లవం విప్లవం. நக்சலிசத்தை விட்டுடலாம் அண்ணா. இவனை விடக்கூடாதுண்ணா, கொன்னுடலாம். பிரதர், இந்த நக்சல் வாழ்க்கையை ஜனங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. ஜனங்கள் வாழ்க்கையிலே நல்ல மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த போராட்டம். நம்ம லட்சியமே ஜனங்களோட முன்னேற்றம் தான். இப்போ நக்சலிசம் விட்டுறது மூர்க்கதனம். ஜனங்க 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 இன்னொரு தடவை ஜனங்க பத்தி பேசாதீங்கண்ணா. நீதி நியாயம் இல்லாத சோம்பேறி ஜனங்களுக்காக நம்ம போராட்டம். தெருநாயை சுட்டுக் கொள்ற மாதிரி சுட்டுக் கொள்றானுங்க. குறைஞ்சது ஒருத்தனாவது பார்க்க வந்திருக்கானா? இந்த மாதிரி ஜனங்களுக்காக நம்ம போராடுறோம். 15 நாளா சோறு தண்ணி இல்ல. எப்ப செத்து போவான்னு அவனுக்கே தெரியாது. அவனும் இந்த ஜனங்களுக்காகவே போராடிக்கிட்டு இருக்கான். எவனாவது ஒருத்தனாவது அவன் பசிய பத்தி கவலைப்பட்டிருக்கானா? அவன் அம்மா செத்து 3 நாளாச்சு. நக்சலைட்டோட அம்மா அனாதை பணமா விட்டானுங்க. முனிசிபாலிட்டிக்காரனுங்க தூக்கி போட்டானுங்க. இந்த வெக்கம் கேட்ட ஜனங்களுக்காக 7 வருஷமா நம்ம ரத்த வெள்ளத்துல நாமளே மிதக்கிறோம். இந்த கோழை பசங்களுக்காக போராட்டம் தேவையில்லைனா போராடி போராடி தோத்து போயிட்டோம். பிரதர், இந்த உலகத்துல ஒவ்வொரு இயக்கமும் எவனோ ஒருத்தனோட சுயநலத்தில் பிறந்தது. ஆனா நிஜமான புது நிலத்துல பிறந்தது இந்த நக்சலிசம் தான். நீங்க முடிவெடுத்தது சரின்னு பட்டா போய் ஜனங்களோட ஜனங்களா கலந்துருங்க. லால் சலாம். விப்ளவம் விப்ளவம். போராடி போராடி சோர்ந்து போன எங்க வாழ்க்கைக்கு சத்ரு எடுத்த முடிவு ஒரு புது வழியை காட்டுச்சு. அதனால அந்த கூட்டத்துக்கும் நக்சலைட் வாழ்க்கைக்கும் கடைசியா ஒரு லால் சலாம். ஒரு நிமிஷம் 22 நக்சலைட் சரணடைஞ்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க சார். மக்கள் மத்தியில வாழணும்னு நினைக்கிற உங்களுக்கு நக்சலைட்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது மிரட்டல் வந்திருக்கா? ஜனங்களோட ஜனங்களா உங்களால வாழ முடியுமா சார்? சார் 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 சொல்லிட்டு போங்க சார். பதில் சொல்லுங்க சார். எதுவுமே சொல்லாம போனா எப்படி? தமிழ்நாட்டுல அப்பப்போ 1-2 நக்சலைட்டுங்க சரணடைஞ்சிருக்காங்க. இப்போ மொத்தம் 22 நக்சலைட்டுங்க சரணடைஞ்சிருக்காங்க. சோ தமிழ்நாட்டுல நக்சலிசம் வளருதுன்னு சொல்றீங்களா? இவங்களை விசாரிச்ச பிறகுதான் எங்களால எதையுமே சொல்ல முடியும். எங்க வாழ்க்கையோட மாற்றத்துக்கும் மக்களோட மக்களா வாழ்றதுக்கும் நாங்க சரணடைஞ்சோம். நாங்க செஞ்ச குற்றத்திற்கு நீதிமன்றம் எங்களுக்கு 1 மாசம் சிறை தண்டனை விதிச்சது. இசைக்கும் பூமகள் ஊர்வலம் தரே ரரரரா பூபாலம் நானே
யார் அவனுங்களா? செயின் ஸ்நாச்சிங்கா, பிக் பாக்கெட்டா? மாஜி நக்சலைட்டுங்க சார். மாவோயிஸ்டா? அட நம்ம ஆளுங்க. இவனுங்கெல்லாம் சரணடைஞ்சிருக்கானுங்க சார். அப்படியா? பொறுக்கிங்க தப்பிக்க முடியாம மாட்டிக்கிட்டானுங்க. ஃபோக்ஸ், மை டியர் பொறம்புக்ஸ், நீங்க காட்டுக்கு வேணா ராஜாவா இருக்கலாம், ஆனா இங்க மட்டும் நான் தான் உங்க எல்லாருக்கும் முதலாளி. டேய் அண்ணனுங்களா, உங்க பேரை சொல்லுங்கடா. டேய், உன் பேரை சொல்லு. சத்ரு. சத்ருனா விரோதி. நான் கேட்டது நமக்குள்ள இருக்கிற உறவை பத்தி கிடையாது. உண்மையான பேர் என்ன? என் பேர் சத்ரு. சத்ரு? உன்னை கூப்பிடுற மாதிரியே உன் கூட்டாளிகளையும் சத்ருன்னு கூப்பிடலாம் போல இருக்க. டேய் சத்ரு, ஆட்டோகிராஃப் போடுறா, கையெழுத்து போடுறா. டேய், முதல் சத்ரு உள்ள கூட்டிட்டு போங்கடா. உங்களை சத்ருன்னு கூப்பிடணும் இல்லையோ, நான் என் ட்ரீட்மெண்ட் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும்டா. ப்ராமிஸ். டேய் நீ போடுறா, கூட்டிட்டு போங்க. ஓகே சார். சத்ருஸ். டேய் நில்றா, உண்மையை சொல்லு. நீ மாட்டிக்கிட்டது ஓட முடியாம தானே? நீ ஓடுறா. சத்ருஸ், என்ன டிசிப்ளின், என்ன டிசிப்ளின். கியூல நிக்கிறாங்களா? நம்ம ஜெயில கியூல நிக்கிறாங்களா? அவ்வளவு நல்லா இருக்க மாட்டா நம்ம டீ. டேய் அப்படின்னா எனக்கு ஒரு டீ சொல்றா. ஆஹா, ஐயோ, என்னடா அது? கைதிகளையும் நக்சலைட்ஸையும் ஒன்னா நிக்க வச்சிருக்கீங்க. நோ நோ நோ, செப்பரேஷன். இவங்களுக்கு இப்படி மிக்சிங் சான்ஸ் கொடுத்தா அப்புறம் மேட்ச் ஃபிக்சிங் ஆயிடும். மாவோயிஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் சாதாரணமா இருக்காது. யாருக்கு தெரியும்? மாவோயிஸ்டுங்க மாமூல் கைதியான மாதிரி கைதிங்க மாவோயிஸ்ட் ஆயிட்டா அப்புறம் நம்ம நிலைமை ஆகுறது, இந்த ஜெயிலோட நிலைமை ஆகுறது. நோ டென்ஷன், ஒன்லி அட்டென்ஷன். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். காட்டில் இருக்கும்போது சோஷியல் சர்வீஸ் நல்லா இருக்கும், ஜெயில மட்டும் செல்ஃப் சர்வீஸ் தாமா. என்னடா அப்படி பாக்குற? கோபம் வந்துருச்சா? சாருக்கு கோபம் வந்துருச்சா? கண்ட்ரோல், கண்ட்ரோல். நீ கை வச்சதோ கண்ட்ரோல் ஆயிட்டா? ஒழுங்கா நான் கண்ட்ரோல்ல இருக்கணும்னா அவனை கண்ட்ரோல்ல இருக்க சொல்லு. உலகத்துல எவனை பயமுறுத்தணும்னா கண்டிப்பா கையில கன் இருந்தே ஆகணும். ஆனா இவனுக்கு கன் அவசியம் இல்லை. அர்ஜென்ட்டா இவனுக்கு மொட்டை அடிக்கணும். மக்களுக்காக காட்டுக்குள்ள போய் துப்பாக்கியை தூக்கணும். இப்போ அதே மக்களோட வாழ்றதுக்காக துப்பாக்கி தூக்க வேண்டியதாயிடுச்சு. நாங்கள் வாழ்றதுக்காக
எஃப்ஐஆர், அரெஸ்ட் வாரண்ட் செய்ய முடியாத வேலை எல்லாத்தையும் செய்ய ஆரம்பித்தோம். இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கின்ற மீனவ குல மக்களுக்கு விலாங்கு ஜான்சனின் பணிவான வணக்கங்கள். மீனவ பெருமக்களாகிய நாம் கடலிலே சென்று கஷ்டப்பட்டு மீனை பிடித்து வருகின்றோம், விற்கின்றோம். ஆனால் நம் மீனவர்களை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை. சத்ரு, கடவுளை பார்த்தா தைரியம் வரும், புல்லட்டை பார்த்தா பயம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதான் கண்ணுக்கு தெரியாத கடவுளை விட கண்ணுக்கு தெரிகிற புல்லட்டை நான் அதிகமாக நம்புகிறேன். நல்லா கேட்டுக்கங்க. டிபார்ட்மெண்ட்டோட டார்கெட்டுக்காக நீங்கள் வேலை செய்கிற வரைக்கும் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு துணையாக இருக்கும். ஆனால் அதே டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்களே டார்கெட் ஆயிடுவீங்க. சத்ருவோட கேங் பேரை சொன்னா சென்னை சிட்டியில் கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக செயல்படுற ஒவ்வொருத்த நெஞ்சுக்குள்ளேயும் பயம் பிறக்கணும்.